Good morning, students. Today we are going to discuss about double entry system, definition of double entry system, principles of double entry system, and advantages of double entry system. அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் யாவருக்கும் எனது காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இரட்டை பதிவு முறை என்றால் என்ன, இரட்டை பதிவு முறையின் வரைவிலக்கணம், இரட்டை பதிவு முறையின் இயல்புகள் மற்றும் இரட்டை பதிவு முறையின் நன்மைகளை குறித்து நாம் இன்று கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக, now what is double entry system? What is double entry system? Double entry system of bookkeeping is a scientific and complete system of recording the financial transaction of an organization. According to this system, every transaction has two aspects, namely receiving aspect and giving aspect. It is denoted by debit and credit. The basic principles of double entry system is that for every debit there must be an equivalent credit and a correspondent credit. In this paragraph, we are clearly understand that the meaning of double entry system. Every transaction has two aspects. One is receiving aspect and the another one is giving aspect. Each transaction must be recorded in two accounts. For an example, bought goods for cash rupees 10,000. It should be entered in purchase account and cash account also. That is called double entry system. For an example, one person go to the vegetable shop. He asks some vegetables. The merchant gives vegetables to him. Person gives money to the merchant. In this transaction, there was two aspects. One is receiving aspect. The second one is giving aspect. The person receives the vegetables and gives the money. Now we cleared about the double entry system. In Tamil, இரட்டை பதிவு முறை என்றால் என்ன? இரட்டை பதிவு முறை என்றால் என்ன? இரட்டை பதிவு முறையிலான கணக்கேடுகள் பராமரிப்பு என்பது ஒரு நிறுவனத்தின் நிதி சார்ந்த அனைத்து பதிவுகளையும் அறிவியல் பூர்வமாக முழுமையாக பதிவு செய்யும் முறையாகும். இம்முறையின்படி ஒவ்வொரு நடவடிக்கையும் இரண்டு தன்மைகள் தன்னகத்தே கொண்டுள்ளன. அவை முறையே பெறும் தன்மை மற்றும் செலுத்தும் தன்மை ஆகும். இதனை பற்று என்றும் வரவு என்றும் குறிப்பிடுவர். ஒவ்வொரு பற்றிற்கும் சமமான பற்றும் நேரடியான வரவும் இருக்க வேண்டும் என்பது இரட்டை பதிவு முறையின் அடிப்படை கொள்கையாகும். இந்த பகுதியில் இருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்வது என்னவென்றால், ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் இரண்டு தன்மைகள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் இரண்டு தன்மைகள் காணப்படுகின்றன. ஒன்று பெறுதல் தன்மை, இன்னொன்று செலுத்துதல் தன்மை, செலுத்தும் தன்மை. அதாவது பெறும் தன்மை, இன்னொன்று செலுத்தும் தன்மை என்று சொல்லுகிறோம். இதனை பற்று மற்றும் வரவு என்று நாம் கணக்கேடுகளில் குறிப்பிடுகிறோம். ஒவ்வொரு பற்றிற்கும் சமமான மற்றும் நேரடியான வரவு இருக்க வேண்டும் என்று சொல்லி விதி, இரட்டை பதிவு முறையின் விதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உதாரணமாக, ஒரு மனிதர் காய்கறி வாங்குவதற்காக
காய்கறி கடைக்கு செல்லுகிறார். அவர் செல்லுகிற வேளையிலே தன்னுடைய கரத்திலே பணத்தை எடுத்து செல்லுகிறார். கடைக்காரரிடம் ஒரு சில காய்கறிகளை கேட்கிறார். கடைக்காரர் காய்கறிகளை கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளுகிறார். உடனடியாக தன்னுடைய கரத்திலிருந்து பணத்தை அவரிடத்திலே கொடுக்கிறார். இந்த நடவடிக்கையில் 2 தன்மைகள் காணப்படுகிறது. ஒன்று பெறுதல் ஒரு தன்மை, இன்னொன்று செலுத்தல் ஒரு தன்மை. காய்கறிகளை பெற்றுக்கொள்ளுகிறார், மறுபடியுமாக பணத்தை செலுத்துகிறார். இவ்விதமாக இந்த இரட்டை பதிவு முறையில் 2 தன்மைகள் இருக்கின்றன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தபடியாக இந்த இரட்டை பதிவு முறையின் வரைவிலக்கணத்தை நாம் பார்க்க போகிறோம். வரைவிலக்கணம் என்பது இதை யார் சொல்லியிருக்கிறார்களோ அதை அடிப்பிரலாமல் அப்படியாக நம்ம படிக்க வேண்டும். இப்படி இதை குறித்து ஒரு சில விளக்கங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். முன்ரோ மற்றும் பால்மர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இந்த நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். முன்ரோ மற்றும் பால்மர் ஒவ்வொரு நடவடிக்கையும் பணம் அல்லது பண மதிப்பு சம்பந்தப்பட்ட 2 தன்மைகளை கொண்டுள்ளன. மதிப்பினை பெறுதல் ஒரு தன்மையாகவும் அதே மதிப்பில் செலுத்துதல் இன்னொரு தன்மையாகவும் இருக்கும். அனைத்து நடவடிக்கைகளிலும் உள்ள இந்த 2 தன்மைகளும் கணக்கேடுகளில் பதிவு செய்யப்படுவதால் இரட்டை பதிவு முறை ஆகிறது. அன்பான மாணவ செல்வங்களே, ஏற்கனவே நாம் படித்தபடியாக ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் 2 தன்மைகள், ஒன்று பெரும் தன்மை, இன்னொன்று செலுத்தும் தன்மை. ஒவ்வொரு நடவடிக்கையும் பதிவு செய்யப்படும் பொழுது இந்த 2 தன்மைகளும் பதியப்படுகின்றன. அதனால் இது இரட்டை பதிவு முறை என்று அழைக்கப்படுகிறது. இந்த வரைவிலக்கணத்தை பார்க்கும் பொழுது நடவடிக்கை என்றால் என்ன என்பதை மறுபடியுமாக நினைவில் கொண்டு வர வேண்டும். நடவடிக்கை என்பது என்ன? பணம் அல்லது பணத்தின் மதிப்பு ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு அல்லது ஒரு கணக்கிலிருந்து இன்னொரு கணக்கிற்கு மாற்றப்படுவது ஆகும். முன்ரோ மற்றும் பால்மர் அவர்கள் இதைத்தான் சொல்லியுள்ளார். ஒவ்வொரு நடவடிக்கையையும் பணம் அல்லது பண மதிப்பு சம்பந்தப்பட்ட 2 தன்மைகளை கொண்டுள்ளன என்று சொல்லுகிறார். எடுத்துக்காட்டாக, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கருத்திலே ரூபாய் 1000 எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு வகையான பொருட்களை வாங்குவதற்காக நீங்கள் கடைகளுக்கு செல்வீர்கள். ஆனால் நீங்கள் திரும்பி வரும் பொழுது 1000 ரூபாய்க்கு பெருமான பொருட்களை மாத்திரமே எடுத்து வர முடியும். இதைத்தான் அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். நடவடிக்கை என்பது பணம் அல்லது பணத்தின் மதிப்பு மாற்றப்படுகிறது. நீங்கள் 1000 ரூபாய் கடைக்காரரிடம் கொடுக்கும் பொழுது அவர் 1000 ரூபாய்க்கு பெருமான பொருட்களை உங்களுக்கு திரும்ப அவர் என்ன செய்வார்? கொடுப்பார். பணம் அல்லது பணத்தின் மதிப்பு ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு அல்லது ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கிற்கு மாற்றப்படுகிறது. இப்பொழுது ஆங்கிலத்தில் டபுள் என்ட்ரி சிஸ்டம் டெஃபினிஷனை நம்ம பார்க்க போகிறோம். Definition: Munro and Balmer. Every transactions involving money or money's worth has twofold aspects: the receiving of a value on the one hand and the giving of the same value on the other. This twofold nature in all transactions must be recorded in the books, and this gives rise to term called double entry bookkeeping. In this definition, we are clearly know about what is double entry system. First of all, we recall the meaning of transaction. What is transaction? Transaction is transfer of money or money's worth from one person to another person or one account to another account. Transfer of money or money's worth
from one person to another person or one account to another account. For an example, if you go to the shop with rupees 1000, you can purchase only rupees 1000 worth of goods. When you give rupees 1000 to the merchant also gives you 1000 worth of goods. In this transaction, money transferred from one person to another person, and also at the same time money's worth transferred from one person to another person. It is clearly understand in this definition. Now we are going to next topic, principles of double entry system. Principles of double entry system. Here 4 points are given. The first one, every business transaction there are two aspects. Every business transaction, two aspects, that is giving aspect and receiving aspect. The second point, it clearly explained. The two aspects involved are the benefit or the value receiving aspect and benefit or value giving aspect. One is the benefit giving aspect, the another one is benefit receiving aspect. Now the third point, these two aspects involve minimum two accounts, at least one debit and at least one credit. For an example, sold goods for cash. Sold goods for cash. It will be recorded sales account and cash account. This amount will be entered in two accounts. The fourth point, for every debit there is a corresponding and equivalent credit. If one account is debited, the other account must be credited. Corresponding credit. If you write rupees 5000 in the debit side, you must write in the credit side also rupees 5000. If you write rupees 10,000 in the credit side, you must write in the debit side also rupees 10,000. It is clearly says in the fourth point, for every debit there is a corresponding and equivalent credit. If one account is debited, the other account must be credited. இப்பொழுது நாம் இரட்டை பதிவு முறையின் இயல்புகளை நம்ம பார்க்க போகிறோம். இரட்டை பதிவு முறையின் இயல்புகளை பார்க்க போகிறோம். இந்த இயல்புகள் பகுதியில் 4 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒன்றன் பின் ஒன்றாக இதை நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு நடவடிக்கையையும் இரு தன்மைகளாக நம்ம என்ன செய்கிறோம், இதில் பிரிக்கிறோம். ஒவ்வொரு வணிக நடவடிக்கையும் இரு தன்மைகளை கொண்டிருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்தபடியாக பெரும் தன்மை ஒன்று, மற்றொன்று செலுத்தும் தன்மை. இதனை இந்த இரண்டாவது பாயிண்டில் நம்ம தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, இரண்டில் ஒன்று பலனை அல்லது மதிப்பினை பெறுவதாகவும் மற்றொன்று பலனை அல்லது மதிப்பினை அளிப்பதாகவும் இருக்கிறது. இதிலிருந்து என்ன தெளிவாக நம்ம அறிந்து கொள்கிறோம்? மதிப்பினை பெறுவது ஒரு தன்மை, மதிப்பினை அளிப்பது இன்னொரு தன்மை. ஓகே, அடுத்தது மூன்றாவது பாயிண்ட் பார்ப்போம். இவ்விரு தன்மைகள் குறைந்தது இரு கணக்குகள் அதாவது குறைந்தபட்சம் ஒரு பற்று குறைந்தபட்சம் ஒரு வரவு என சம்பந்தப்பட்டிருக்கும்.
பற்றில் ஒரு தடவை அமௌண்ட்டை எழுதணும், அதே மாதிரி வரவுலையும் ஒரு தடவை அமௌண்ட்டை என்ன செய்யணும், எழுதணும். எடுத்துக்காட்டாக ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது ரூபாய் 5000 என்று வைத்துக்கொள்வோம். ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது ரூபாய் 5000. இந்த நடவடிக்கை ரொக்க கணக்கிலும் எழுதப்படும், விற்பனை கணக்கிலும் எழுதப்படும். பற்று பக்கத்தில் 5000 எழுதப்படும் பொழுது வரவு பக்கத்திலும் 5000 எழுதப்பட வேண்டும். ஒருவேளை இன்னொரு நடவடிக்கையில் 10,000 ரூபாய் வருமானால் வரவு பக்கத்தில் 10,000 என்று எழுதுவோமானால் அது பற்று பக்கத்திலும் என்ன செய்யப்பட வேண்டும், 10,000 என்று சொல்லி எழுதப்பட வேண்டும். ஒவ்வொரு நடவடிக்கையும் 2 தன்மைகள் கொண்டிருக்கிறது. பற்று அல்லது வரவு இரு பக்கத்திலும் அது பதியப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த தன்மை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 4வது பாயிண்ட், ஒவ்வொரு பற்றும் அதற்கு தகுந்த சமமான வரவினையும் ஒவ்வொரு வரவும் அதற்கு தகுந்த சமமான பற்றினையும் பெற்றிருக்கும். ஒரு கணக்கிற்கு பற்று செய்யப்பட்டால் மற்றொரு கணக்கு வர வைக்கப்பட வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னபடியாக ஒவ்வொரு கணக்கிற்கும் நிகரான தொகை எழுதப்பட வேண்டும். பற்றில் 10,000 ரூபாய் எழுதப்பட்டால் வரவு பக்கத்திலும் அதே 10,000 ரூபாய் எழுதப்பட வேண்டும். வரவில் ஒருவேளை 20,000 என்று சொல்லி எழுதுவோமானால் இன்னொரு நடவடிக்கைக்கு அதே போல பற்று பக்கத்திலும் 20,000 என எழுதப்பட வேண்டும். பற்றும் வரவும் சமமாக காணப்பட வேண்டும். நம் கணக்கின் சரித்தன்மையை பரிசோதிப்பதற்காக இறுதியிலே இருப்பாய்வு என்று ஒன்றை நாம் தயாரிப்போம். அது தயாரிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். ஒவ்வொரு பற்றிற்கும் நிகரான வரவு அல்லது ஒவ்வொரு வரவிற்கும் நிகரான பற்று என்பது இந்த இயல்பை இதில் நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் இரட்டை பதிவு முறையின் நன்மைகளை பார்க்க போகிறோம். இரட்டை பதிவு முறையின் நன்மைகள். இரட்டை பதிவு முறையின் நன்மைகள் இதில் 4 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு துல்லிய தன்மை, 2வது வணிக முடிவுகளை கணக்கிடுதல், 3 ஒப்பிட்டு ஆய்வு, 4 பொதுவான ஏற்புத்தன்மை. இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக இந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். துல்லிய தன்மை. துல்லிய தன்மை துல்லிய தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, கரெக்டாக புள்ளி விவரத்தோட கரெக்டாக பாயிண்டடாக ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த இரட்டை பதிவு முறையின் விதிகளின்படியாக ஒவ்வொரு நடவடிக்கையும் 2 பக்கத்தில் பதியப்படுகிறது. ஒன்று அது பற்று பக்கம், இன்னொன்று அது வரவு பக்கம். பற்று பகுதியிலும் பதியப்படும், வரவு பகுதியிலும் பதியப்படும். இது எதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால், இந்த கணக்கு வைப்பு முறையின் உதவியினால் இந்த கணக்கின் துல்லிய தன்மையை இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறதா. இப்பொழுது புத்தகத்தில் சொல்லப்பட்டதை நம்ம வாசித்து பார்ப்போம். இரட்டை தன்மை முறையில் வணிகத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் 2 தன்மைகளோடு கணக்கேடுகளில் பதிவு செய்யப்படுகின்றன. இது கணக்கியலின் துல்லிய தன்மையை பரிசோதிக்க உதவுகிறது. இருப்பாய்வு தயாரிப்பதன் மூலமாக கணக்கீட்டின் துல்லிய தன்மையை கணக்கிட முடியும். 2 பகுதியில் நம்ம பதிகிறோம். இது பின்பதாக நீங்கள் குறிப்பேடு போடும் பொழுது, பேரேடு போடும் பொழுது இதை நம்ம சரியாக நம்ம என்ன செய்ய புரிந்து கொள்ள முடியும். இருப்பாய்வு என்பது இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரியாது, பின்பதாக அது போடும்போது புரியும். கணக்கில் பற்று வரவு 2 பக்கம், 2 சைட்லையும் நம்ம அந்த அமௌண்ட்டை எழுதும்போது என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, இந்த துல்லிய தன்மையை நம்ம என்ன செய்ய முடியுதா, தெரிந்து கொள்ள முடிகிறது. இருப்பாய்வு அப்படின்ட்டு ஒன்று தயாரிக்கும் பொழுது அந்த இருப்பாய்வை டோட்டல் பண்ணுவோம். நம்ம கடைசியில் டோட்டல் பண்ணிக்கிட்டே வருவோம். டோட்டல் பண்ணி விடும்போது ஒரு பக்கத்தில் 5 லட்சம் வருது, இன்னொரு சைடில் 5,50,000 ரூபா வருது அப்படின்னா வித்தியாசம் வந்துடுச்சு. அப்போ அதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குட்டு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு தப்பு இருக்குட்டு அர்த்தம். அதனால்
அது ரெண்டு சைடு ஈக்குவலாக வரும்போது நம்ம கணக்கு சரியாக செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த இரட்டை பதிவு முறையின் உதவியினால் இந்த கணக்கின் துல்லிய தன்மையை நம்ம என்ன செய்கிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம், அக்யூரசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்யூரசி அக்கார்டிங் டு த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம், each and every transactions must be entered in two sides. Each and every transaction must be entered in two sides, that is debit and credit side. This will help in checking the accuracy in accounting. Now I read the point in book. In this system, the two aspects of each transactions are recorded in the books of accounts. This helps in checking the accuracy in accounting. Now, the second point. The second point is ascertainment of business results. Ascertainment of business results. Every businessman wants to know about his business profit or loss at the end of his accounting period. Okay. Every businessman wants to know about his business profit or loss at the end of his accounting period. Mostly it may be 31st December or 31st March. With the help of double entry system, all the details are readily available at any time. So, this will help to know the financial position of the business concerned. What details are readily available? Now I read details regarding expenses, losses, incomes, gains, assets, liabilities, debtors, creditors, which details are readily available. So, this helps to ascertain the net profit, earned or loss incurred during an accounting period, and also to know the financial position as on a particular date. Now, in Tamil book, வணிக முடிவுகளை கணக்கிடுதல். வணிக முடிவுகளை கணக்கிடுதல். ஒவ்வொரு தொழிலிலும் அதனுடைய லாபம் அல்லது நட்டத்தை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. ஒவ்வொரு தொழில் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வியாபாரம் லாபத்தை சம்பாதிக்கிறதா அல்லது நட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா என்பதை ஒரு குறிப்பிட்ட வருடத்தின் இறுதியில் அதை நிச்சயமாகவே அவர் கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை அது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியாக இருக்கலாம் அல்லது மார்ச் மாதம் 31ஆம் தேதியாக இருக்கலாம். இந்த இரட்டை பதிவு முறையின் உதவியினால் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வியாபாரத்தின் லாபம் அல்லது நட்டத்தை எளிதாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இந்த இரட்டை பதிவு முறையின் உதவியினால் பலவிதமான விவரங்கள் எப்பொழுதும் தயார் நிலையில் காணப்படுகிறது. அது என்ன விவரங்கள் என்று சொல்லி பார்ப்போமானால், செலவுகள், இழப்புகள், வருமானங்கள், லாபங்கள், சொத்துக்கள், பொறுப்புகள், கடனாளிகள், கடனீந்தோர் போன்ற விவரங்கள் எப்பொழுது தேவைப்படுதோ அப்பொழுது நம்ம என்ன செய்ய முடியும், இந்த புத்தகத்தை திறந்து நாம் பார்த்து கொள்ள முடிகிறது. இதன் உதவியால் ஒரு குறிப்பிட்ட கணக்காண்டின் நிகர லாபம் அல்லது நிகர நட்டம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் நிதி நிலையினை கண்டுகொள்ள முடிகிறது. அடுத்ததாக நம்ம 3வது பாயிண்ட்டுக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம்.
Third point, comparative study. Comparative study. It is the most important advantage in double entry system. It is the most important advantage in double entry system. With the help of double entry system, every businessman can compare current results with previous results. Every businessman compare current results with previous results. In otherwise, current profit may be compared with previous profit. This will help in future planning and how to control unexpected events. And now I read the books. The business results of current year can be compared with those of the previous years and also the other business firms. It facilitates business planning for future. Okay. Now, the fourth point. பொதுவான ஏற்புத்தன்மை. பொதுவான ஏற்புத்தன்மை. அதாவது இந்த இரட்டை பதிவு முறை பின்பற்றப்படும் நிறுவனங்கள் இதை பின்பற்றுவதினால் அதிகமான ஒரு நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றன. வரி விதிப்பு அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் அனைவரும் எந்த ஒரு தொழில் நிறுவனத்தில் இரட்டை பதிவு முறை பின்பற்றப்பட்டு வருகிறதோ அதை அப்படியாகவே அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். இது இந்த இரட்டை பதிவு முறையின் ஒரு தலை சிறந்த ஒரு நன்மையாக கருதப்படுகிறது. இம்முறையில் கணக்கினை பதிவு செய்வதை நிதி நிறுவனங்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பலரும் ஏற்றுக்கொள்கின்றனர். ஏனெனில் இது ஒரு முறையான அறிவியல் பூர்வமான கணக்கு பராமரிப்பு முறை ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முறையான ஒரு கணக்கு வைப்பு முறை, அறிவியல் பூர்வமான ஒரு கணக்கு வைப்பு முறை. இதனால் இந்த கணக்கு வைப்பு முறைகளை, இதன் அடிப்படையில் இவர்கள் தயாரிக்கிற கணக்குகளை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர். இது ஒரு சிறந்த ஒரு நன்மையாக கருதப்படுகிறது. ஆங்கிலத்தில் காமன் அக்செப்டன்ஸ். காமன் அக்செப்டன்ஸ். Common acceptance. Double entry system is a scientific and systematic recording of business transaction. Systematic recording of business transaction. So, it is accepted by financial institutions and all government authorities. The business records maintained under these systems are accepted by financial institutions, government and others because it is systematic and scientific system. Today we are clearly study about double entry system. Definition, what is principles of double entry system. The next one is advantages of double entry system. இன்றைய நாளிலே நாம் இரட்டை பதிவு முறை என்றால் என்ன,
இரட்டைப்பதிவு முறை என்றால் என்ன, அதனுடைய வரைவிலக்கணம் முன்ரோ மற்றும் பால்மர் அவர்கள் கூறிய வரைவிலக்கணம், இரட்டைப்பதிவு முறையின் இயல்புகள், இரட்டைப்பதிவு முறையின் நன்மைகளை குறித்து நாம் விரிவாக கற்றுக்கொண்டோம். இதை மீண்டும் ஒரு முறை நினைவில் கொள்ளுவோம். அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.